டயபெட்டிக் அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்கிறோம், இன்சுலின் போடுற அளவுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, நேற்று டயபெட்டிக் ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு இன்சுலின் போடுற கண்டிஷனுக்கு நம்ம போகிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு காலங்காலமாக ஒரு சாதாரணமாக வந்த ஒரு இன்டைஜஷன், அஜீரண கோளாறு, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு ரெமிடின்னு சொல்லி ஒரு ஷார்ட் டேர்ம் ரெமிடின்னு ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு அந்தந்த டயத்தை வந்துட்டு பாஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம். அப்படி பாஸ் பண்ணும்போது ஒரு சாதாரண ஒரு இன்டைஜஷன், ஒரு அஜீரணம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கேஸ்ட்ரிக்கு, அசிடிட்டி, இதுலேருந்து நமக்கு நியூட்ரிஷன் ரிலேட்டடான ஒரு இஷ்யூஸ், இது இப்படியே டெவலப் ஆகி ஒரு 10 வருஷத்தில் இது என்ன ஆகுது, ப்ரீ டயபெட்டிக்னு வருது. இன்னமும் அதை அப்படியே நம்ம அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே போகிறோம், ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிட்டே போகிறோம். கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறமா பிபி அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க, ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு 15 வருஷத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச ஒரு உடல் அசௌகரியம். நாம தான் அதுக்கு ஃபீட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணாலே போதும், நம்ம கிரானிக்காக சரி பண்ணவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய பல தொந்தரவுகள் சாதாரண நிலையிலேயே நம்ம அதை வந்துட்டு கிளியர் பண்ணி விட்டுருலாங்க. ஸோ எந்த ஒரு பெரிய ஒரு தொந்தரவும் சாதாரணமாக தான் வந்துட்டு நம்ம உடம்புல ஆரம்பிக்குது. உடல் அதை வந்துட்டு ஒரு சிக்னலாக கொடுத்துக்கிட்டே இருக்கு, ஒரு சிம்டமா நமக்கு கொடுத்துட்டே இருக்கு. சின்ன சின்ன வலியா, சின்ன சின்ன வயிறு வலி, சின்ன சின்ன தலைவலின்னு சொல்லி தான் காட்டுது. நம்ம அதை உடனே அதை கவனித்து சரி பண்ணிக்கிட்டோம்னா பெரிய தொந்தரவுகள் எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது.